என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஒருத்தருக்காக ஒருத்தர் போராடும் பொழுது, இன்னைக்கு இந்த லோத்துவை வெளியே கொண்டு வருவதற்கு ஆபிரகாம் அங்கே போராடினார் தேவனிடத்துல. ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த தேசத்தை மன்னிச்சிடாரு. உங்க வீட்டை, உங்க கணவரை எதனால உங்க குடும்பத்தில் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கா தெரியுமா? ஒரு நீதிமான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கனால. உங்களை பாதுகாத்துக்க உங்க கணவர் செய்கிற சேட்டைக்கு அவரை எப்பயோ அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அவர் செய்யற பாவத்துக்கு நீதிமானா நீ போய் உட்காந்து கத்திரத்துல கை நோக்கி உயர்த்திக்கிட்டு நான் வந்து நிக்கிறேன்ப்பா அப்படி நிக்கிறதுனால என் பிள்ளைக்காக அந்த பட்டணமும் அந்த தேசமும் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு பாருங்க, இந்த 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 லோத்துவ அந்த தேசத்திலிருந்து அவனை கொண்டு வருவதற்கு ஒரு ஜெபம் தேவைப்படுது. அப்போ உங்க வீட்டில் உள்ளவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஜெபம், மன்றாட்டின் ஜெபம், ஒரு போராட்டத்தின் ஜெபம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுகிறது. அப்ப நமக்குள்ள பாருங்க, அந்த 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 தேவ மனிதர் வந்து சொல்லும் பொழுது, இந்த வசனம் புதிய ஏற்பாடு தான், நான் நிறைய முறை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நெருப்பு திரும்ப என்னை ஒரு இடம் சந்திக்காதான்னு நான் வாசிச்சேன்றார். ஏதோ ஒண்ணு செய்யும். இந்த ஜேகே நகர்ல ஒரு தம்பி இங்க சபைக்கு வந்தாரு, அநேகருக்கு தெரியும். அந்த தம்பி பைபிளை திறக்கும் போது அவங்க வீட்டில் சொல்லுவாங்களாம், பின்னாடி இருந்து ஒளிஞ்சுட்டு பார்த்து, மந்திர புக்கை திறக்கிறான், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க போதுன்னு. பைபிள் என்னவா? மந்திர புக்கா? ஏன்னா ஆசீர்வாதம்ல இருந்து வருதான். முதல்ல அவன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு கர்த்தர் முதல்ல அவன் அதிகமா போராடி, எப்படி தெரியுமா, எல்லாரும் தூக்கணுன்னே செல்போன்ல லைட் அடிச்சு உள்ள அப்படியே மெதுவாக உட்காந்து பைபிள் எடுத்து வாசிப்பானான். எத்தனையோ முறை அவனை அடிச்சிருக்காங்க, பைபிளை ஏண்டா வாசிச்சேன்னு. பைபிளை வாசிச்சு அடி வாங்கினவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கையில பைபிள் இருக்கு. சில வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், கண்ணாடி இதை தள்ளி விட்டுட்டு பைபிள் எடுத்து டொம்முன்னு அடிப்பாங்க. ஒரே தூசியாக எங்க பாஸ்டர் நாங்களாம் தும்மிக்கிட்டு இருப்போம். பைபிள் எடுத்து அப்பதான் நம்ம சபைக்கு ஒரு மனிதன் வந்து, தேவ மனிதன் சொல்லக்கூடாது, ஒரு மனுஷன் வந்தார், ஆராதனை அட்டன் பண்ணாரு, பைபிளை இங்கேயே வச்சுட்டு போயிட்டார். ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு 5-6 வாரம் அவர் பைபிளே வாசிச்சாரான்னு தெரியல.